அத்தியாயம் 63 3 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டம் 3 வருடங்களுக்கு முன்பு குளிர்காலத்தில் பனி கடுமையாகப் பெய்து கொண்டிருந்த ஒரு இரவில் சுசன் விண்டரெல் நகரத்திற்கு விரைந்தார். அவர் உடைகளைக் கூட மாற்றாமல் லயன் ரோர் கோட்டைக்குள் நுழைந்ததும் நேராக டியூக்கின் படிப்பு அறைக்குச் சென்றார். உள்ளே வா. சுசான் அறைக்குள் நுழைந்தார். டியூக் செயின்ட் ஹில்டே படிப்பறையில் தனியாக இருந்தார். நீங்கள் பயணத்தால் சோர்வாக இருக்க வேண்டும். உட்காருங்கள். சூடாக ஒரு மால்ட் பீர் சாப்பிடுங்கள். சுசான் தனது சகோதரர் கொடுத்த மது கோப்பையை எடுத்து உடனடியாக அதை குடித்தார். அப்போதுதான் பயணத்தின் உறைபனியும் குளிரும் அவன் உடலிலிருந்து நீங்கின. ஏன் அவசரமா என்னை திரும்ப கூப்பிட்டீங்க? முன்னணியில் நிலைமை எப்படி இருக்கிறது? வழக்கம் போல. காம்பிக் என்னை பார்த்து பயப்படுகிறான். கோட்டையில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். களத்தில் சண்டையிடத் துணியவில்லை. அந்த வயதான ஆமை. சூசன் இன்னொரு மால்ட் பீரை ஊற்றிக்கொண்டு தனது சகோதரர் தொடரும் வரை காத்திருந்து மெதுவாக அதை உறிஞ்சினார். இதுவரை அவர்கள் நடத்திய உரையாடலுக்காக மட்டுமல்ல, டியூக் தன்னை அவசரமாக திரும்ப அழைத்திருப்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தார். காம்பிக்கை அவன் ஓட்டிலிருந்து வெளியே இழுக்க உதவும் ஒரு உத்தியை யாரோ ஒருவர் எனக்கு பரிந்துரைத்தார். கேட்கலாம். சுசான் உடனடியாக ஆர்வமாக இருந்தார். முதலில் நீங்கள் முன்னணியில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். அது மட்டும் போதாது. உண்மைதான், உங்கள் இருண்ட குதிரைப்படையும் பின்வாங்க வேண்டும். முன்னணி பாதுகாப்பை யார் எடுத்துக்கொள்வார்கள்? அஜயன். இதைக் கேட்ட சுசான் ஆழமாக முகம் சுளித்தார். சிறிது நேரம் தயங்கி கவனமாக பதிலளித்தார். அஜயன். அவருக்கு அனுபவம் இல்லை என்று நான் அஞ்சுகிறேன். முன்னணிக்கு ஒரு பச்சைக் கொடியை அனுப்புவதன் மூலம் இல்லையென்றால் காம்பிக்கை அவன் ஓட்டிலிருந்து எப்படி வெளியே எடுப்போம்? ஆனால் போர் ஒரு விளையாட்டு அல்ல. தந்திரமாக செயல்பட முயற்சிப்பது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி வடக்கு பிரதேசத்திற்கு குறிப்பிடத்தக்க தோல்வியை ஏற்படுத்தக்கூடும். வெற்றி நியாயமான விலையில் வருகிறது. டியூக் செயின்ட் ஹில்டேவின் கண்கள் அபசகுனமாக கடினமடைந்தன. இந்த முறை நான் ஒரு இராணுவத்தை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். என்ன? சுசான் திடுக்கிட்டார். தனது சகோதரன் பைத்தியமாகிவிட்டான் என்று கிட்டத்தட்ட நினைத்தார். ஆனால் டியூக் செயின்ட் ஹில்டேவின் முகத்தில் இருந்த தீவிரம் அவர் நகைச்சுவை செய்யவில்லை என்பதைக் குறிக்கிறது. அவர் தொடர்ந்தார். சொல்லுங்கள். டார்க் குதிரைப்படை காம்பிக்கின் பூதப்படையை திறந்த வெளியில் எந்த தயார்படுத்தப்பட்ட பாதுகாப்பும் இல்லாமல் எதிர்கொண்டால் எங்கள் வெற்றிக்கு நீங்கள் என்ன வாய்ப்புகளை தருகிறீர்கள்? காம்பிக் தயாராக இல்லாவிட்டால், அருகில் தஞ்சம் புக அரண்மனைகள் இல்லையென்றால் முழுமையான வெற்றியை நான் உறுதி செய்ய முடியும். சுசானின் தொனி தீவிர நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. சரி, அப்புறம் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடுவோம் என்று டியூக் செயின்ட் ஹில்ட் மேசையில் தனது கைமுட்டியை அறைந்து, இந்த தொடர்ச்சியான ட்ரோல்களை நான் சாப்பிட்டுவிட்டேன். வடக்கு பகுதியை அடையும் அவற்றின் நகங்களை நான் வெட்ட விரும்புகிறேன் என்று உறுதியாகக் கூறினார். சரி, நீங்க பதவி விலகுங்க. அஜயன் பதவியேற்கிறார். அவர் தோல்வியைச் சந்தித்து காம்பிக்கிற்கு வெற்றியின் சுவையைக் கொடுக்கட்டும். அதன் பிறகு ட்ரோல்கள் வடக்கு பகுதியை கொள்ளையடிக்கும்போது அவர்கள் இயல்பாகவே தங்கள் கொள்ளைப் பொருட்களையும் மகிமையையும் தங்கள் ட்ரோல் ராயல் நகரத்திற்கு திரும்பக் கொண்டு செல்ல விரும்புவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் இருண்ட குதிரைப்படையை அவர்களைப் பின்தொடரவும் அவர்களை எதிர்பாராத விதமாக பிடிக்கவும் வழிநடத்தலாம். சுசான் இன்னும் முகம் சுளித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் ஒரு இராணுவத்தை தியாகம் செய்யத் தயாராக இருந்தாலும், வடக்கு நகரங்களை ட்ரோல்களால் சூறையாட அனுமதித்தாலும் ட்ரோல்ஸ் கவனக்குறைவாக பின்வாங்கும் என்று நீங்கள் எப்படி உறுதியாகச் சொல்ல முடியும்? அதற்காக நாம் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும். இப்படி நான் உங்களை முன்னணியில் இருந்து மீண்டும் பணியமர்த்தும்போது அதை உங்கள் மீது எனக்குள்ள அவநம்பிக்கையின் செயலாக நுண்ணறிவுள்ள பார்வையாளர்கள் உணரலாம். எனவே நீங்கள் என் மீது சில அதிருப்தியைக் காட்டலாம். மேலும் அஜயன் தியாகம் செய்யும் பல படைகள் பிரபுக்களின் தனிப்பட்ட படைகளாகும். இது தவிர்க்க முடியாமல் வடக்கு பிரதேச குடும்பங்களிடையே அதிருப்தியைத் தூண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் அதிருப்தியடைந்த பிரபுக்களை என்னை எதிர்க்கத் திரட்ட முயற்சிக்கிறீர்கள் என்று மக்கள் எளிதில் நம்பத் தூண்டப்படலாம். அப்போது ட்ரோல்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் உள் சண்டையில் மிகவும் பிஸியாக இருக்கிறோம் என்று நினைப்பார்கள். ஒரு முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டீர்களா? சுசன் திடீரென்று குறுக்கிட்டார். இந்த இதழ். நான் உண்மையிலேயே உன்னிடம் அதிருப்தி அடைவேனா? சுசானின் கண்கள் மின்னின. அஜயன் உண்மையில் முன்னணியில் கடுமையான தோல்வியை சந்தித்து ஒரு வடக்கத்திய வீரரை தியாகம் செய்தான். இராணுவமே
என் இருண்ட குதிரைப்படை தடுக்க முடியாததாகிவிடுமா? டியூக் செயின்ட் ஹில்டே திடீரென்று சிரித்தார். உங்களுக்குத் தெரியுமா, தலோஸ் உமான் இந்த உத்தியை எனக்கு முன்மொழிந்தபோது, இந்த கட்ட அதிருப்தியை நீங்கள் உண்மையான ஒன்றாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் நான் கருத்தில் கொண்டேன். சரி, கவுண்ட் உமான் இதை முன்மொழிந்தாரா? சரி, அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? நான் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோவேனா? டியூக் செயின்ட் ஹில்ட் இந்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. ஆனால் அவர் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். நான் அப்போது யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பை டாலோஸ் கருத்தில் கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை. அவர் அதைப் பற்றி யோசித்திருந்தாலும் வேண்டுமென்றே அதை என்னிடமிருந்து மறைத்திருந்தால், பின்னர் அவர் எங்கள் பிணைப்பில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார், நாங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக திரும்ப முடியாது என்று நம்புகிறார், அல்லது அவர் தீய நோக்கங்களைக் கொண்டிருக்கிறார், வடக்குப் பகுதியில் உள்நாட்டு அமைதியின்மையை தூண்டுவதை நோக்கமாகக் கொண்டு ட்ரோல்களுக்கு எதிராக சதி செய்வது போல் நடிக்கிறார். சுசான் ஒரு கணம் நின்று பின்னர் தலையை தாழ்த்திக் கையில் இருந்த மதுக் கோப்பையை பார்த்தார். கவுண்ட் உமானின் உண்மையான நோக்கங்களைப் பற்றி சிந்திப்பது போல. ஆனால் டியூக் செயின்ட் ஹில்ட் தனது தம்பிக்கு சிந்திக்க அதிக நேரம் கொடுக்கவில்லை. மேலும் தனது எண்ணங்களை நேரடியாக வெளிப்படுத்தினார். தலோஸ் உமானின் உண்மையான நோக்கங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டீர்கள் என்று எனக்குத் தெரியும். உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? சுசான் அலட்சியமாக பதிலளித்தார். வடக்கு பிரதேசத்தின் நிலைமையை மாற்ற எனக்கு சக்தி இருக்கும்போது நான் சோதிக்கப்பட மாட்டேன் என்று நீங்கள் எப்படி உறுதியாக நம்ப முடியும்? நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஆனால் துரோகம் என்பது விசுவாசத்தின் விலை போதுமானதாக இல்லை என்பதற்கான அறிகுறியாகும். எனவே உங்கள் விசுவாசத்திற்கான பந்தயத்தை நான் உயர்த்துவேன். நீங்கள் என்ன பங்குகளை உயர்த்துவீர்கள்? அஜயன் தோல்விக்குப் பிறகு அஜயன் பதவி அவரது பதவியிலிருந்து பறிக்கப்படும். அவ்வளவுதானா? நிச்சயமாக இல்லை. டியூக் செயின்ட் ஹில்ட் புன்னகைத்து பின்னர் தொடர்ந்தார். ஆர்த்திக்கு அஜயன் பதவி வழங்கப்படும். சுசானின் கண்கள் சுருங்கின. அவர் இறுதியாக மாற்றப்பட்டார். ஆனால் பின்னர் அவர் மிகவும் குழப்பமடைந்தார். ட்ரோல்களின் அச்சுறுத்தலை அகற்ற நீங்கள் இவ்வளவு அதிக விலை கொடுக்கத் தயாரா? இல்லை, இது வெறும் ட்ரோல்களின் அச்சுறுத்தலை பற்றியது மட்டுமல்ல. டியூக் செயின்ட் ஹில்ட் தீவிரமான முகத்துடன் தலையை ஆட்டினார். அப்போ வேற யார்? நமது வடக்கு பிரதேசத்திற்கு இப்போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? இது ட்ரோல்கள் இல்லையா? டியூக் செயின்ட் ஹில்ட் மீண்டும் தலையை ஆட்டினார். பணிவுடன் கூறினார். வெளிப்புற அச்சுறுத்தல்கள் நம்மை வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் மாற்றும். அவை நம்மை தோற்கடிக்காது. செயின்ட் ஹில்ட் குடும்பத்தின் ஆளும் அடித்தளத்தை உண்மையிலேயே அரிக்கக்கூடிய உள் அச்சுறுத்தல்கள் இவை. தனது சகோதரர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள சுசானுக்கு ஒரு கணம் பிடித்தது. வடக்கு பிரதேசத்தின் பிரபுக்களைப் பற்றியா நீங்கள் சொல்கிறீர்கள்? சரியாக. டியூக் செயின்ட் ஹில்ட் பற்களைக் கடித்து, செயின்ட் ஹில்ட் குடும்பம் நேரடியாக எத்தனை பிரதேசங்களை கட்டுப்படுத்துகிறது என்பது உங்களுக்குத் தெரியுமா? அந்தக் குடும்பம் எத்தனை வருடங்களாக வருமானத்திற்கு அப்பால் வாழ்கிறது தெரியுமா? நான் ஏன் எப்போதும் ட்ரோல்களுடன் வர்த்தகத்தை தடை செய்ய மறுத்து வருகிறேன் தெரியுமா? இந்த வியாபாரம் உண்மையில் எதிரிக்கு உதவுவது என்று எனக்குத் தெரியாதா? ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்திற்கு இந்த லாபம் தேவை. முழு வடக்கு பிரதேசமும் என்னுடையது போல் தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய பேரன் பட்டத்தை கூட வழங்க நான் தயங்குகிறேன். நீங்களும். என் அன்பு சகோதரனே, வடக்கு பகுதிக்கு வெளியே ட்ரோல்களை வைத்திருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அது வடக்கு பிரபுக்களின் புதுப்பித்தலை முற்றிலுமாக நிறுத்துகிறது. ட்ரோல்களால் படையெடுக்க முடியாவிட்டால் யாரும் தங்கள் பிரதேசங்களை இழக்க மாட்டார்கள். அவர்களின் பட்டங்களும் பறிக்கப்பட மாட்டார்கள். இதனால் வடக்குப் பகுதியில் அதிகமான பிரபுக்கள் உள்ளனர். மேலும் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் நிலம் குறைந்து கொண்டே வருகிறது. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு நான் வெகுமதி அளிக்க விரும்பவில்லை என்று நீங்கள் எப்போதும் புகார் கூறுகிறீர்கள். ஆனால் நான் அவர்களுக்கு என்ன வெகுமதி அளிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நான் ஏன் இந்த டூகிடம் மட்டும் உனக்கு கொடுக்கக்கூடாது? இந்த வடக்குப் பகுதியை நீங்கள் பொறுப்பேற்கலாம். சூசன் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த தனது சகோதரனை பார்த்தார். ஒரு கணம் வார்த்தைகளால் திகைத்தார். அந்த அமைதியில் டியூக் செயின்ட் ஹில்டேவின் முகத்தில் ஒரு அசாதாரணமான சிவத்தல் குறுக்கே சென்றது. அதை சுசன் கவனித்தார். அண்ணா, உங்க காயம். நான் இன்னும் இறக்க மாட்டேன். டியூக் செயின்ட் ஹில்ட் ஒரு மூச்சு விட்டார். ஆனால் நானும் அதிக காலம் வாழ மாட்டேன். சுசான் சோகமாகத் தெரிந்தார். தம்பி,
இந்த ஒரு தடவை எனக்கு உதவி பண்ணு. எல்லா செலவுகளையும், எல்லா அவப்பெயரையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எனக்கு உதவி செய்தால், செயின்ட் ஹில்டே குடும்பம் நிச்சயமாக சாம்பலின் வழியாக மீண்டும் பிறக்க முடியும். இந்த புத்துயிர் பெற்ற வடக்குப் பகுதி உங்கள் சொந்த மகளிடம் ஒப்படைக்கப்படும். சுசான் எதுவும் பேசவில்லை. டியூக் செயின்ட் ஹில்ட் தனது சகோதரனின் கண்களை உறுதியாக பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் கைவிட மாட்டார் என்பது போல. அறை நீண்ட மௌனத்தில் மூழ்கியது. விறகு இரண்டாக எரியும் போது நெருப்பிடத்திலிருந்து வெடிக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு சூசன் இறுதியாக ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். சரி, நான் உனக்கு உதவுகிறேன்.